இந்த 2024 உங்களுக்கு எப்படி போகணும்? சூப்பராக போகணுமா? சுமாராக போகணுமா? ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே சூப்பராக போகணும் அப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலி ரியாலிட்டியில் அது நடக்கிறது இல்லை. ஸோ இந்த 2024 எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வேற லெவலில் போகணுன்றதுக்காக நான் ஒரு சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் க்ரோத் ஃபார்ம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. இட்ஸ் மீ அவங்க விஜய் பார்த்தா. ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ கண்டென்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் என்னுடைய டே டு டே லைஃப்பை தான் நான் ரன் பண்ண போகிறேன். சும்மா டைம் பாஸ்க்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நினச்சி ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி கைஸ், போய் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. இந்த ஏதாவது நான் எதனா அச்சீவ் பண்ணிட மாட்டேனா, இல்லைனா என் லைஃப்பில் நான் ஏதோ ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் இப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும்தான். அட் சேம் டைம் இட்ஸ் ஜஸ்ட் நாட் லைக் ஒன் வீடியோ. இது பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி நம்ம அதை திங்க் பண்ணலன்னா கூட நம்ம மண்டைக்குள்ள சப்கான்ஷியஸில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே சொல்கிற ஆன்சர் டைம் இல்லை. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்லை. எவ்ரி ஒன் வி ஹாவ் லாட் ஆஃப் டைம். பட் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அது மட்டும்தான் உண்மை. ஆக்சுவலி இது நம்ம மிஸ்டேக் கூட இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாருமே நம்மளுடைய டைமை எப்படி திருடிக்கிறது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க டைம் யூஸ் பண்ணிக்கலாமா, இன்னைக்கு இவங்க நமக்காக இதை பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை எல்லாருமே டைமை திருடுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி இந்த ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகுது? சிம்பிள். உங்களுடைய டேவை பிளான் பண்ணுறது மூலயமா நீங்கள் இதில் இருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி போக முடியும். 100% உங்களுடைய டைமை ப்ரொடக்டிவாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த சின்ன விஷயத்தை பண்ணுறது மூலயமா உங்களுடைய என்டையர் டேவையே உங்களால் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்கமிங் டேஸில் ஹவு டு பிளான் யூர் டே ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிளான் பண்ணாத ஒரு டே எப்படி போகும்னு திங்க் பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்காது. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், இல்லை ஆஃபீஸ் சைட்லேருந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், இல்லை லாட் ஆஃப் சம்திங் நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க இரிட்டேட்டிவ்லாம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும்னா நம்ம டேவை ஷெட்யூல் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் ஒன்லி லிமிடெட் டைம். ஸோ ப்ளீஸ் கிவ் சம் வேல்யூ ஃபார் தட். உங்களுடைய டேவையும் டைமையும் மற்றவங்களை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். என்ன கேட்டிங்கன்னா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் அதை நான் 2 கேட்டகரி தான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் த ஒர்க், ஆஃப்டர் த ஒர்க். ஐ மீன் நீங்கள் ஏதோ ஒரு செமினார் எடுக்க போகிறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு மீட்டிங்கில் இம்பார்ட்டண்ட்டான ரோலை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்செக்யூரிட்டிஸ், ஒரு பயம்லாம் வரும் பார்த்தீங்களா? அந்த பயம்லாம் இல்லாமல் அதை ஓவர் கம் பண்ணி இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் முன்னாடி நின்று பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை அதுதான் ரொம்பவும் முக்கியம். அது இல்லைன்னா நம்மளால் எந்த ரோலையுமே ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் த ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால ஆஃப்டர் த ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஒரு வேலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐ மீன் ஒரு கான்ஃபிடென்ட் ஒர்க் பார்த்தீங்களா, அதுதான் ஆஃப்டர் த ஒர்க். ஆக்சுவலி இது பிஃபோர் த ஒர்க் கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்ற ஸ்டஃப்பை பொறுத்து தான் நம்ம அதை போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். பட் ஆஃப்டர் த ஒர்க் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் செம்மையாக பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு செம்ம கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் மூலிமா இன்னும் ஒரு 10 சூப்பரான ஒர்க்கை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் ஒரு MC பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நான் பிளான்லாம் பண்ணுறேன், ஷெட்யூல்லாம் பண்ணுறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நான் நல்லா பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கும். ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அசால்ட்டாக பண்ணிட்டேன், 5000 பேருக்கு முன்னாடி பேசிட்டேன், இன்னும் செம்மையாக பண்ணலாம்டா, நல்லா முடியும்டா அப்படின்ற ஒரு ஹோப் வரும். ஸோ என்னை பொறுத்த வரையும் எப்போவுமே ஒரு வேலையை பண்ணி முடிக்கும் போது வர கான்ஃபிடென்ஸ் தான் பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும். தேர்ட் திங், நம்ம லைஃப்பில் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதுக்காகவே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் ஓகே கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துடலாம். ரொம்ப நம்ம கூடயே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த பிளேஸ்லேருந்து ஒதுங்கி வந்திருக்கேன். அவங்ககிட்ட போய் தேவையில்லாமல் இல்லை என்னால் முடியும் நான் பண்ணுவேன் ஆர்கியூலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஒன்லி பிகாஸ் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு. ஒரு சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தாலே ஒரு சில ஹார்ட் ப்ரோக்கன்ஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியும். அட் த சேம் டைம் எல்லாத்துக்கான ஆன்சரும் வச்சுருக்கு. ஸோ ஃப்ரீயாக விட்டு உங்களுடைய ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் யுவர் இன்செக்யூரிட்டிஸ். எஸ், நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுற தாட் இருக்கும்ல. ஸோ அதை அச்சீவ் பண்ண விடாமல் ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறது மூலிமா டெஃபினட்டாக நம்ம அடுத்த லெவல் போக முடியும். எக்ஸாம்பிள்,
ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியல. இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் என் கரியரில் நான் அடுத்த லெவல் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற தாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஜஸ்ட் டூ ஒன் திங். நான் சொல்ல போகிற விஷயத்தை இப்போவே முடிஞ்ச வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரிசோர்ட் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு என்ன ஸ்கில் எல்லாம் வேணும் அதை ஃபஸ்ட்டு ரைட் டவுன் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த ஸ்கில் எதனால் வேணும் அப்படின்ற ரீசனை இன்னொரு சைடு எழுதுங்க. தேர்ட் திங், இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அது 3வது லைனில் எழுதுங்க. ஸோ இது 3த்தையும் எழுதி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலே ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேற என்ன, அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும். ஒரு 10 விஷயம் ரைட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த 10 விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்த எது பெஸ்ட்டோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த 1 மந்த் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதில் மாஸ்டர் ஆகுங்க. தென் அடுத்த மந்த்துக்கு அடுத்த ஸ்கில், அடுத்த மந்த்துக்கு அடுத்த ஸ்கில். அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருந்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயமே போதும் உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ 5th இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது. ஆக்சுவலி இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். பட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக பண்ண முடியும். இங்கே பவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஹெல்தி லைஃப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருடைய டைமையும் நான் வேல்யூ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இதுவே போதும். அதுக்காக இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கப்புறம் பார்ட் 2ல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ. சைனிங் ஆஃப், விஜய் பார்த்தா.